டெல்லியில் டிவி ரிமோட் கேட்டதற்காக தனது நண்பனின் 7 வயது மகளை கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. டெல்லியில் உள்ள ஸ்வரூப் நகரில் ஒரு வீட்டில் டிவி பார்த்துக் கொண்டிருந்த 7 வயது சிறுமி திடீரென இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்தார். அவரை மீட்ட சிறுமியின் பெற்றோர் உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அந்த சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறினர். இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போன சிறுமியின் பெற்றோர் வீட்டில் இருந்த சிறுமி எப்படி உயிரிழந்தார் என தெரியாமல் கதறி எழுந்தனர். இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமியின் இறப்பு குறித்து விசாரணையை தொடங்கினர். சிறுமி இறந்த அன்று யார் யார் அவரின் வீட்டுக்கு வந்தார்கள், என்ன நடந்தது என சிறுமியின் பெற்றோர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தாரிடம் விசாரித்து வந்தனர். அதைத் தொடர்ந்து சிறுமியின் வீட்டின் அருகே இருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது சிறுமியுடைய தந்தையின் நண்பனான ரஞ்சித் என்பவன் சம்பவத்தன்று இரவு வீட்டுக்குள் வந்து பின் வெளியே சென்றது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து ரஞ்சித்திடம் தனியாக விசாரணை தொடங்கிய போலீசார் அவர் கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்தனர். சிறுமியின் தந்தையும் ரஞ்சித்தும் நீண்ட காலமாகவே நண்பர்களாக இருந்து வருகின்றனர். இதனால் சிறுமியின் வீட்டுக்கு ரஞ்சித் அடிக்கடி வருவது, உணவு சாப்பிடுவது, டிவி பார்ப்பது என சகஜமாகவே இருந்திருக்கிறார். இருவரும் அடிக்கடி ஒன்றாக வெளியே சென்று மது அருந்துவதும் உண்டு. சம்பவத்தன்று ரஞ்சித் சிறுமியின் தந்தையுடன் மது அருந்தியுள்ளார். அப்போது ரஞ்சித் தான் சென்று டிவியில் படம் பார்க்க போவதாக கூறி கிளம்பி இருக்கிறார். அப்போது வீட்டில் தனியாக இருந்த சிறுமி டிவியில் நிகழ்ச்சி ஒன்றை பார்த்து வந்துள்ளார். அப்போது வீட்டுக்குள் போன ரஞ்சித் டிவி ரிமோட்டை சிறுமியின் கையில் இருந்து பிடுங்கி தனக்கு விருப்பமான சேனலை மாற்றி பார்த்திருக்கிறார். அப்போது சிறுமி தனக்கு இது பிடிக்கவில்லை, அந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என டிவி ரிமோட்டை கேட்டிருக்கிறார். அப்போது ரஞ்சித் கொடுக்க மறுத்துள்ளார். இதனால் சிறுமி மீண்டும் மீண்டும் ரஞ்சித்திடம் ரிமோட் கொடுக்கும்படி கேட்க ஆத்திரமடைந்த ரஞ்சித் சிறுமியை அறைந்திருக்கிறார். இதனால் காயம் ஏற்பட்டு சிறுமியின் கன்னத்தில் இருந்து ரத்தம் வந்துள்ளது. இதனால் சிறுமி எங்கே தான் அடித்ததே வெளியே சொல்லிவிடுவாளோ என பயந்து போன ரஞ்சித் சிறுமியின் கழுத்தை நெரித்து கொண்டிருக்கிறார். பின்னர் ஏதும் தெரியாதது போல வீட்டில் இருந்து வெளியே வந்துள்ளார். ரஞ்சித் சிறுமியின் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவது அக்கம் பக்கத்தினருக்கு தெரியும் என்பதால் அவன் வீட்டை விட்டு வெளியேறும் போது யாருக்கும் எந்தவிதமான சந்தேகமும் எழவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து சிறுமி இறந்துவிட்டார் என சிறுமியின் பெற்றோர் அழுது கொண்டிருக்கும் போதும் கூட ஏதும் தெரியாத போல ரஞ்சித் நின்று கொண்டிருந்துள்ளார். பின்னர் சிசிடிவி காட்சிகளை கொண்டே போலீசாரிடம் ரஞ்சித் கையும் களவுமாக சிக்கியுள்ளார். இந்த நிலையில் ரஞ்சித்தை கைது செய்த போலீசார் சிறுமியின் தந்தையிடம் மேலும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சாதாரண டிவி ரிமோட்டிற்காக 7 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.